வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கும்போது இங்கே ஒரு காரை பார்த்தேன். இந்த காரை ஒரு குட்டி வாக் அரவுண்ட் மாதிரி கொடுக்கலான்னு யோசித்தேன். ஸோ இந்த காரோட பேர் வந்து ஸ்மார்ட். இது மொத்த சைஸே பார்த்திங்கன்னா என் கையை நீட்டுனா என் கை கூட பாருங்கள் இந்த காரோட பெருசாக இருக்குது. இந்த காரோட மொத்த சைஸே இவ்வளோதான். நான் கையை விரிச்சேன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. இது ஒரு 2 சீட்டர் காராக இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டேஷ்போர்ட் இருக்குது, 2 சீட் இருக்குது, பின்னாடி சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது, ஒரு ஆண்டனா இங்கே கொடுத்துருக்காங்க. ரூஃப் இது கன்வெர்ட்டபிள் போல், ரூஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் கிடையாது, இது வந்து பெட்ரோலாக தான் இருக்கணும் மோஸ்ட் ஆஃப். ஏன்னா எலக்ட்ரிக்னால் இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கார் பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ டாக்கோமீட்டர், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் எல்லா மீட்டரும் இருக்குது, ஏசி இருக்குது. அவ்வளோதான். இந்த காரை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரெட் கேலிப்பர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. பேஷன் அப்படின்னு ஒரு பேட்ஜிங் போட்டிருக்கான். ஸோ அவ்வளோதான் இந்த கார். ஸோ இந்த வீடியோவில் இது வந்து அங்கே இருக்கிறது தான் என்னோடய ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனில் இறங்கி இந்த ரோடோட எண்டுக்கு போனேன்னா அங்கேருந்து லெஃப்ட் திரும்பினோடனே ஒர்க் பண்ணுற ஸ்கூப் அப் இருக்குது, ஷாப் இருக்குது. ஸோ இந்த ரோடு பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி போஷான ஏரியா தான். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கார்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான கார்ஸ் பார்க்கலாம், பழைய கலெக்டபிள் கார்ஸ் பார்க்கலாம். இந்த பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபோர்டு மஸ்டாங் இருக்குது. இது பாருங்கள், இது மஸ்டாங் தானா எனக்கு தெரியல, ப்ராப்பராக செக் பண்ணணும். பட் யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கார்ஸ் இன் திஸ் ஏரியா. ஸோ நான் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் கார் இருக்குது அப்படின்னா அந்த காரை ரெக்கார்ட் பண்ணி ஐ வில் ட்ரை டு ஆட் இன் திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கார் நம்ம இந்த குட்டி கார் பார்த்தோம். செகண்ட் வேறு எந்த கார் வந்து எனக்கு யூனிக்காக கண்ணில் படுதோ அந்த காரை நான் வந்து ஒரு வாக் அரவுண்ட் காட்டுறேன். அப்படின்னு நினச்சா உள்ளுக்குள்ளே ஒரு நிசான் நிற்கிது, பட் அது வீட்டுக்குள்ளே நிற்கிறனால ஐ கேன் நாட் டூ எனிதிங். டாக்ஸ் போகுது, டாக்ஸ். ஒன்று பாருங்கள் குட்டி, இன்னொன்று பெருசு. ஃபைன். நான் இன்னொன்று அந்த ஸ்ட்ரீட் எண்டில் ஒரு விண்டேஜ் ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கும். நான் முடிஞ்சதுன்னா அந்த காரை வந்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த ஹேட்ச்பேக் கார்ஸோட கல்ச்சர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்டில் உங்களால் அவ்வளோ ஹேட்ச்பேக் கார்ஸை வந்து இது பண்ண முடியும். நம்ம ஊரில் எல்லாமே வந்து எஸ்யூவி, காம்பேக்ட் எஸ்யூவி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த பியூட்டி. ரோல்ஸ் ராய்ஸ். மாடல் பேர் தெரியல, பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஆனால் நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இஃப் யூ கேன் see from the behind you can find the Rolls Royce logo. அந்த குரோம்லாம் கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் தான் இருக்குது. பேக்கில் சீட் பாருங்கள், ஃப்ளாட் சீட்ஸ். ஃப்ரண்ட்லேயும் சீட்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் லாக் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் த பியூட்டி ரோல்ஸ் ராய்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள், எத்தனை ஹெட்லைட், 1 2 3 4. இது குவாட் ஹெட்லைட்டுன்னு சொல்லுவாங்க. குவாட் ஹெட்லைட்டு வித் 2 ஃபாக் லைட்ஸு. அதுக்கப்புறம் இந்த ரோல்ஸ் ராய்ஸோட அந்த அது என்ன சொல்லுவாங்க, அது ஸ்டாச்சு ஆஃப் சம்திங் லிபர்ட்டி, எல்லாச்சு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அது வேறு. அதுக்கப்புறம் மிரரோட பிளேஸ்மெண்ட் பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்க, ரவுண்ட் மிரர்ஸ். செமையாக இருக்குது. சின்ன சின்ன ரஸ்ட் ஒர்க்ஸ், அப்புறம் இந்த பெயிண்ட் இது அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது குட்டி குட்டியாக. இதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் தான். பட் யா, இட்ஸ் அ கூல் கார். அந்த ஃப்ரண்ட் அந்த லுக்கு தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ யா, அந்த ஹேட்ச்பேக் கல்ச்சர் வந்து நம்ம ஊரில் போயிடுச்சு. ஹுண்டாய் i10 அந்த ஹேட்ச்பேக். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கார்ஸ் ஹேட்ச்பேக்கில் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் ஒரு கார் இருக்குது. டொயோட்டாவிலலாம் அவ்வளோ சூப்பர் கார்ஸ் இருக்குது. ஏன் நம்ம ஊருக்கு வர மாட்டேங்குதுன்னு தெரியல.
இனோவாவும் அப்புறம் ஃபார்ச்சுனரையும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க டொயோட்டா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் கார்ஸ் இருக்குது. நல்ல அழகழகாக இருக்குது கார்ஸ் எல்லாம் பார்க்க. போலோ நம்ம ஊரில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆல்சோ நான் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கார் ரிலேட்டட் வீடியோஸ் டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட்டு கார் வீடியோஸ் நிறையா பண்ணலாம். பாய்.